ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வீட்லயே மணக்கிற சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த சாம்பார் பொடி அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வத்தல் மிளகாய், தனியா அரை கப் எடுத்து வச்சிருக்கேன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், விரலி மஞ்சள் 1 எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கடாய் வச்சு தனியா போட்டுக்கலாம். இதை வந்து லேசாக வறுத்துக்கோங்க. இது வந்து கருக விடக்கூடாது. லேசாக வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். துவரம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். இப்போ இது செவந்ததும் இதையும் நம்ம அதே பிளேட்க்கு மாற்றிடலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதையும் வறுத்துடுங்க. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வறுத்துடலாம். மிளகு பொரிய ஆரம்பித்ததும் நம்ம பிளேட்க்கு மாற்றிடலாம். அடுத்தது விரலி மஞ்சள். இதை வந்து நான் தட்டி போட்டிருக்கேன். இதை லைட்டாக வறுத்துருங்க. இப்போ இதை நம்ம பிளேட்க்கு மாற்றிடலாம். கடைசியாக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்துடுங்க. இது வந்து நெடி வர ஆரம்பிக்கும், அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சிடலாம். இது நல்லா பவுடராக அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்மளுடைய மணக்கும் சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.